1000 ரூபாய் கொடுத்தா மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுடலாமா? இல்லை 2000 ரூபாய் கொடுத்தா மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுடலாமா? சொல்லு. ஏன் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன போது ஏன் கொடுக்கல? 1000 ரூபாய் மட்டும் ஏன் கொடுத்தாரு? படி தர முடியாதுங்க, அதெல்லாம் அவர் தரமாட்டார். அப்படிதான் சொல்லுவாங்க. அது அம்மாவோட போச்சு, அந்த ஆட்சி இல்லை இப்போ. நான் எடப்பாடி அதை விட நம்ம அதிகமாக நம்ம கிட்ட இருந்து சுரண்ட போகிறாங்கன்னு தான் அர்த்தம். எது கொடுக்குறாங்களோ அதை பக்கம்தான் போவோம். ஜனங்க அதை பக்கம் தானே சாயுங்க. 2000 கொடுத்தாலும் சந்தோஷம் தான், 1000 கொடுத்தாலும் சந்தோஷம் தான். என்ன யார் வந்து இது வேணாலும் நம்ம வயசாக தான் சாப்பாடு. எலெக்ஷனில் வருவது ஓட்டு கிடைக்கணுன்றதுக்கான அது அறிக்கை விட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஓட்டை வாங்குறதுனால கொடுக்குறாங்க. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை வந்து 2000 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? ஜனம் இதை செஞ்சுருக்காங்க, இதை செஞ்சால் நம்ம ஓட்டு போடுற இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறத்துக்கு வரலான்றதே அந்த ஜனத்துக்கு சுத்தமாக தெரியல. நம்ம போனோம் ஓட்டு போடணும், வரும்போது காசு வாங்கி வச்சுக்கணும், அது மட்டும்தான் இவங்களுக்கு நினைப்பு இருக்குது. அதனால் யார் வந்தாலும் எங்களுக்கு வேஸ்ட்டு. இன்னமும் ஆட்டோவில் போகிறவங்க ஆட்டோவில் தான் போகிறாங்க, காரில் போகிறவங்க காரில் தான் போயிட்டு இருக்காங்க. என்ன முன்னேற்றிட்டாரு அவர், என்ன வேலை கொடுத்துட்டாரு? இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குழந்தை பிறந்தா காசு போகிறேன்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சார், இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து மாதம் நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2000 ரூபா தரேன், இப்போ ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் தர மாதிரி அப்படின்ற ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நல்லது தானேம்மா, எல்லாருக்கும் கொடுத்தா நல்லது தானே, சந்தோஷம் தானே, லேடிஸுக்கு சந்தோஷம் தானே. என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? 2000 ரூபா கொடுத்தா நல்லது தானே எல்லாருக்கும். அதுதான் கூட வர்றது தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து இவர் 1000 ரூபாய் தர்றாரு, அவர் 2000 ரூபாய் தருவாரா? அவர் கொடுக்கறது தான் பார்ப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. ஏதோ ஒன்று யாருக்காச்சும் போட்டால் ஜெயிச்சு வந்தால் யாருன்னா ஒன்று கொடுக்கட்டும், அது நல்லது தானே நம்மளுக்கு. எது கொடுக்குறாங்களோ அதை பக்கம்தான் போவோம். ஜனங்க அதை பக்கம் தானே சாயுங்க. நான் என்ன சொன்னேன், 2000 ரூபா கொடுக்குறது பற்றி இப்போ 1000 ரூபா கொடுக்குறாரு, அவர் 2000 ரூபா கொடுக்குறாரு. எதோ கொடுக்குறாங்களா, எது கொடுத்தாலும் வாடான்னு சொல்ல போகிறது. என்ன சொல்கிறேன், நான் இதான் ஒரே பாயிண்ட் முடித்தேன். எது கொடுத்தாலும் வாங்க, 2000 கொடுத்தாலும் வாங்க போதில்ல, 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்க போகிறது. என்ன சொல்கிறேன், 2000 கொடுத்தாலும் சந்தோஷம் தான், 1000 கொடுத்தாலும் சந்தோஷம் தான். என்ன யார் வந்து இது வேணாலும் நம்ம வயசாக தான் சாப்பாடு. அது பெண்களுக்கு கொடுக்குறது அது வர அது கொடுக்க வேண்டியது தான். ஆனால் ஆண்களுக்கு கொடுக்குறதுனாக்கா அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சே உடம்பு போயிடுமே, என்ன பண்ணுவாங்க, லாஸ் தானே ஆகும். அது எப்படி நடத்துவாங்க? அது அவங்க ஏதோ எலெக்ஷனில் வருவது ஓட்டு கிடைக்கணுன்றதுக்கான அது அறிக்கை விட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சரிப்பட்டு வர மாதிரி தெரியல எனக்கு. அதுக்கு முதல்ல வழி பண்ணுங்கம்மா. இது மார்க்கெட்டு. ஒரு லேடிஸ் ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. ஒரு நாள் காலைல 8 மணிக்கு வந்தால் நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். எங்களுக்கு ஒரு பாத்ரூம் போக வசதி இல்லை. இங்கே 15-20 பொம்பளைங்க வியாபாரம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்க்குறத விட்டு நீ 1000 ரூபாய் தரேன், நான் 2000 ரூபாய் தரேன்னா எதில் நியாயம்? இது சொல்லு. எப்படி? பெண்களுக்காக தான் நாங்கள் தரோம், பெண்களுக்காக தான் தராங்க. இப்போ அவங்கவுங்க பிழைக்கிறதுக்கு சொல்கிறாங்க, நான் 2000 தரேன், நீ 1000 ரூபாய் தரேன்னு சும்மா கொடுத்துருவாங்களா? நம்ம ஓட்டை வாங்குறதுனால கொடுக்குறாங்க. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை வந்து 2000 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? அது 1000 ரூபா கொடுக்குறாருன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாரு. ஆனால் இவர் வந்து கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன போது ஏன் கொடுக்கல? 1000 ரூபா மட்டும் ஏன் கொடுத்தாரு? படி தர முடியாதுங்க, அதெல்லாம் அவர் தரமாட்டார். இவர் வந்து நாங்கள் ஃபுல்லாமே இவர் தான், ஸ்டாலின் தான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாதம், ஏன் இது 2000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க. அது சும்மா சொல்லிக்கிறாங்க. கலைஞர் தான், முகவாசலி தான். இப்போ அவர் 1000 ரூபாய் தானே கொடுக்குறாரு, அதை விட நான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அந்த இது பஸ்ஸு மகளிருக்கோசம் இது பண்ணுறாருல அவர் தான். ஆனால் மகளிருக்கு அந்த பேருந்துக்குமே சொல்லியிருக்காரு, ஆண்களுக்கும் வந்து நான் இலவச பேருந்து தரேன், பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் செய்யலையே, இவர் தான் செய்கிறாரு. சொன்ன மாரி இவர் தான், அப்பா பொல்ல எல்லாம் இவங்க தான் செய்கிறாங்க. அதனால இவங்க தானா அவர் ஆட்சிக்கு வந்ததும் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. யார், கலைஞர்? இல்லை, எடப்பாடி அவர்கள். அப்படிதான் சொல்லுவாங்க. அது அம்மாவோட போச்சு, அந்த ஆட்சி இல்லை இப்போ. இப்போ இவர் தான் ஆட்சியில், யாரும் கிடையாது. அது வந்து இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்குறது இல்லை. வீட்டிலலாம் நம்ம வாங்குறது எந்த அளவுக்கு பயன்பெறுது உங்களுக்கு? பயன் இல்லாமா நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ இது வந்து நடைமுறைக்கு வருமா, சாத்தியமா இதெல்லாம் நடைமுறைக்கு நம்ம கொண்டு வர முடியும்? அவங்க செய்கிறாங்க, போட்டா போட்டி இவங்க அவங்க போட்டா போட்டி போட்டு செய்கிறாங்க. ஆனால் வந்து அவருடைய வந்துட்டு எப்படி பண்ணுறது அவருக்கு தான் தெரியும். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இவர் கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு வாஸ்தவம் இருந்தால் கூட இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது வரல.
மினிமம் 100% கொடுத்துருக்காருன்னா இல்லை, 50% மட்டும்தான் போயிருக்கு. அது யாராருக்கு சொந்த வீடு நிறைய வச்சுருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக போயிருக்கு. காரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கார் வச்சுக்கிறவங்க, வீடு சொந்தமாக 4-5 வீடு வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக போயிருக்கு. இந்த வருமானத்துக்கு இருக்கிறவங்க பாதி பேர் இதை வாங்காமல் தான் இருக்காங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொடுத்ததில் பாதி பேர் கட்சிக்காரங்களுக்கு நிறைய போயிருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. 1000 ரூபாய் வரல, அப்புறம் அது மட்டும் எங்க முடியும்? 1000 ரூபாய் நம்ம 2 டிப்பு எழுதி போட்டேன், வரல சுத்தமா. 10 பாத்திரம் தைச்சு காலையில வந்து அதை உட்காந்து செஞ்சுட்டு வந்து உட்காந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி வாய்ஸ் தான் நம்ம சாப்பிடணும். யார் ஜெயிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து தரேன் 2026 நான் ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆம்பளைங்களும் தராங்க. ஆமா. அப்படியா? கொடுத்தா சந்தோஷம் தான். அவங்க என்ன குடியில போவானுங்க, குடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்றீங்களா? குடிப்பாங்க போய். 2000 கொடுத்தா குடிக்க மாட்டாங்கப்பா. வீட்டில் எவ்வளோ சண்டை நடக்குது, பொண்டாட்டி அத்தை இது பண்ணுறது இது பண்ணுறது அது பண்ணுறது அநியாயம் பண்ணுறாங்க. இப்போ 2000 கொடுத்தா குடியில போய் உட்காந்து போனுங்க. காசு வந்துட்டா அது மறுபடியும் நம்ம கிட்ட இருந்து டபுள் பணங்க எடுக்கிறாங்கன்றதே அது அந்த ஜனத்துங்களுக்கு சுத்தமா புரியுதா புரியலையானே தெரியல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கா? இதுவே போதும். நான் பொம்பளைங்க 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, இன்னும் சந்தோஷப்படுவாங்க. 1000 ரூபாய் கம்மியாக கொடுத்தா இன்னும் கஷ்டம் தான் படுவாங்க. இன்னும் 500 ரூபாய் ஏற்றுவாங்க, கேட்கலையா ஏற்றிடுங்க. இவரு இன்னும் ஒரு 500 ரூபாய் ஏற்ற போறாரு, அவள் தான் கரண்ட் பில்லு. எப்படி இருந்தாலும் நாங்கள் தானே கட்ட போகிறோம். இப்போ 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி விலைவாசி எல்லாமே ஏற்ற தான் போகிறாங்க. யார் வந்தாலும் இதை தான் நடக்க போகுது, நாங்கள் இதை தான் பார்த்துன்னு போகிறோம். அது முடியாது, கஷ்டம். இப்போவே கொஞ்சம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிடிசி. இருக்கும்போது ஆண்களுக்கும் கொடுத்துருக்கா இப்போ என்ன தான் இருக்குது. அப்புறம் அவங்களாம் எப்படி கொடுப்பாங்க சம்பளம்? ரொம்ப இது முடியாத காரியம் தான் அது. சும்மா வாக்குறுதி மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து நிறைவேற்றது கஷ்டம் தான், முடியாது. நடைமுறைக்கு வரது சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எப்படி ஒன்று தான் செய்ய முடியுமா? எல்லாமே முடிச்சுட்டா அப்புறம் எதுக்கு தான், எப்படி தான் நடத்த முடியும்? அது கவர்மெண்ட் கஷ்டம்தான் அது. அது அவங்க வந்து அவசரப்பட்டு இது வந்து சும்மா இவங்க கொடுத்துருக்காங்களே, சரி நம்மளும் ஒன்று கொடுத்து ஏதாவது ஓட்டு வாங்குவோன்ற எண்ணத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். கொடுப்பாங்களா? நம்ம ஓட்டை வாங்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் தரேன் நீ தரேன்னு. இது எந்த வகையத்தில் நான் யாருக்கு நம்ம சப்போர்ட் பேச முடியும் சொல்லு? இப்போ நான் ஜெயிக்கிறனால நான் 2000 தரேன்றேன், நீ ஜெயிக்கினா நான் 3000 தரேன்னுவேன். அதுதான் கழிவுகம். பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நைட்டில் லேடிஸுங்க வெளியே போக முடியுதா? ஒரு நகை போட்டுன்னு போக முடியுதா? எவ்வளோ நாசி பண்ணுறாங்க. குழந்தைங்கள இட்டுன்னு போய் எவ்வளோ அமக்கலம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அதுக்கெலாம் என்ன விடிவு? முதல்ல நாட்டு நிலவரத்தை பற்றி அதை பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் பணம் காசுலாம். அரசியல்னால் என்ன? இப்போ நான் போட்டால் நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா செய்கிறேன்டா, என்ன பார்த்துக்குறாங்க சொல்லுமா? இது வரைக்கும் எலெக்ஷன் வந்து இந்த மார்க்கெட்டில் நாங்களும் எங்கெங்கேயோ போய்ட்டு வந்த மாடுக்காக, ஆனால் யாருமே ஸ்டெப் எடுக்கல. இந்த மார்க்கெட்டு 108 கடை மொத்தம், எங்கெங்கேயோ போனோம், பெரிய அதிகாரிகிட்டலாம் போயிட்டு வந்து சொல்லிட்டோம், எவனுமே ஸ்டெப் எடுக்கல. அப்புறம் என்னத்தை ஓட்டு போட்டு என்னத்தை வரப்பா? அவங்க ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போடணும். 5000 தரேன்னு சொன்னார்ல, 5000 கொடுக்க சொன்னாங்களே, எதுக்கு கொடுக்குறாங்கல்ல கொரோனா போது. இவர் ஏன் 1000 ரூபா தானே கொடுத்தாரு, பாக்கி 4000 ஆறு வந்து கொடுத்தா? ஸ்டாலின் தானே வந்து கொடுத்தாரு. அதை அன்றைக்கி பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கலாம். இதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா சொல்கிறது தான். இந்த இலவச பஸ்ஸு பேருந்து ஆண்களுக்குங்கிறதெல்லாம் சும்மா போய். பெண்களுக்கு வந்து அவர் வந்து எந்த வாக்குறுதியும் கொடுக்காம தானே கொடுத்தாரு. இவர் வாக்குறுதி கொடுத்து என்ன நினைப்பாருன்னு இருக்கு. அவர் வாக்குறுதி கொடுக்கலையே, பெண்களுக்கும் கொடுக்கல வாக்குறுதி, அந்த 1000 ரூபாயும் கொடுக்கல வாக்குறுதி. இலவச பஸ் அவர் சொல்லலை. இப்போ தான் வந்து அவர் கொடுத்தாரு தவிர, ஆட்சி வந்தது தான் கொடுத்தாரு தவிர அவர் அறிவிப்புலாம் எதுவும் கொடுக்கலையே. இப்போ இது ஆண்களுக்கும் இலவச பேருந்து அதெல்லாம் அதனால அப்படின்னா வந்து பஸ்ஸையே போக்குவரத்து இல்லாமல் போயிடும். அதான் உண்மையாகும். எல்லாத்தையும் ஆண்களுக்கும் பஸ்ஸில் போக்குவரத்துக்கு பிரின்னு சொல்லிட்டான்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இவங்களுடைய ஆட்சி. ஏங்க வாயில் எப்படி வேணும் சொல்லாங்க. இவர் வந்து செய்கிறாருல, அது கொடுக்கணுன்ற மனப்பான்மை வரணும். இவர் செய்கிறாரு, அவ்வளோதான். அவங்க வந்து இந்த ஆட்சிக்கு வரதுக்காக எது வேணும் சொல்லலாம், அப்படி செய்ய மாட்டாங்க. எடப்பாடி போடுற வாக்குறுதி எதுவுமே நடைமுறைக்கு வராது. அவங்க அந்த சொந்த கட்சியை அவங்களால காப்பாற்ற முடியல. இவங்க வந்து ஊருக்கு என்ன செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்களுடைய வந்து இந்த களவாடி வச்சுருக்க பணத்தை தான் வந்து சேமிக்க பார்க்குறாங்க, வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை.
அதனால வந்து சரிப்பட்டு வராது. அது சரிப்பட்டு வராது. நீ 1000 ரூபா கொடுக்குறதே உங்களுக்கு பெரிய விஷயம், இதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அது ஒரு கொஸ்டின் மாதிரி அவர் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் தப்பான விஷயம். ஒண்ணுமே இல்லை, ஒரு பருப்பு காய்கறி எல்லாத்தையும் வாங்க போனா ஒரு 3000 ரூபா பில்லு வந்து சும்மா நடுத்தர மக்களுக்கே 3000 ரூபா கிட்டத்தட்ட வருது. அப்பனா மாசம் எங்கே போகுது? நம்மளுக்கு வாடகை கட்டணும், எல்லாமே பண்ணணும்னா எல்லாமே கஷ்டமாகுது. வாடகைன்னு ஒன்று போகும்போதே இவ்வளோ இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு அறிக்கை விட்டாங்க, வாடகைக்கு வீட்டு வாடகை இவ்வளோதான் வாங்கணும், இவ்வளோதான் அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே அதை முழுசாக அவங்க செய்கிறாங்களான்றதே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குழந்தை பிறந்தா காசு போகிறேன்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதே மாதிரி இப்போ ஆண்களுக்கும் நான் இலவச பேருந்து வந்து தரேன், பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னு கரெக்டு தான்மா, 2 பேரும் ஒரே சட்டம் தானேம்மா, குத்தா 2 பேரும் நல்லது தானே, அவங்கள இலவசமாக போட்டோமே. ஆனா அது ஆண்கள் முறையா பயன்படுத்துவாங்களா? கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா வேலை வீட்டில் பொம்பளை திட்டினா அங்கே போயிட போகிறாங்க, பீச்சு பார்க்க பஸ்ஸில் கோச்சின்னு அவ்வளோதான். இது மாதிரி அதனால இந்த வாக்குறுதி எல்லாம் நீங்க கண்டிப்பா நல்லது தானம்மா. 1000 2000 வந்து எங்கள் வீட்டு பணம் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் வரி கட்டுறோம், புரியுதா? நாங்கள் வாடகை தரோம், வரி கட்டுறோம், எல்லாம் விலைவாசி என்ன விற்கிது? எங்கள் வீட்டு பணத்தை வாங்கி தானே அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வீட்டிலேருந்து எடுத்தான்னு தெரில. கட்சியே வேஸ்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி வேஸ்ட்டு. இந்த காசு கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு, உண்மையிலே வேஸ்ட்டு. இப்போ அவர் தோற்று பண்ணால் கொடுப்பாரா? இல்லை இவங்க தான் தோற்று பண்ணால் கொடுப்பாங்களா? அதெல்லாம் சும்மா கதை, எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம கை கால் நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு சொர்க்கணும். ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து தர மாதிரி நாங்கள் ஆண்களுக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் பஸ்ஸில் போனால் தானே அதை பற்றி பேசணும். நம்ம இருக்குது இந்த தெருவு, அங்கேருந்து இங்கே வந்து உட்கார போகிறோம், இங்கேருந்து அங்கே ஏந்து போகிறோம். நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லையா? இந்த தாலி தங்கம் தரது ஸ்டாப் பண்ணிட்டாரு. குழந்தை பிறந்ததுக்கு 18,000 போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லை. இப்போ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண. பெண்களுக்கு கிடைக்கிறது எதுவுமே இல்லை. லேப்டாப் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. சைக்கிள் திட்டம், அந்த சைக்கிள் மட்டும் கொடுக்குறேன். அந்த சைக்கிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கல, யூஸ் பண்ணாதவங்களுக்கு தான் போய் சேருது. இப்போ கோலம் போட்டின்னு ஒன்று இப்போ எம்எல்ஏ ஒருத்தர் வச்சாரு, அது எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் அது ஆளை பார்த்து கொடுத்தாங்களா எதை பார்த்து கொடுத்தாங்கன்னு தெரியாது. இப்போதான் ரீசெண்டாக நடந்தது அந்த கோலம் போட்டி. பாதி ஏழை மக்களுக்கு புடவை கொடுக்குறேன், அணை கொடுக்குறேன்னு அதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லாம் அங்கே வந்து ஃப்ரீக்கு வராங்களே கண்டி ஜனம் இதை செஞ்சுருக்காங்க. இதை செஞ்சால் நம்ம ஓட்டு போடுற இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறத்துக்கு வரலான்றதே அந்த ஜனத்துக்கு சுத்தமாக தெரியல. நம்ம போனோம் ஓட்டு போடணும், வரும்போது காசு வாங்கி வச்சுக்கணும், அது மட்டும்தான் இவங்களுக்கு நினைப்பு இருக்குது. வீடியோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், ஆனால் யாருமே ஸ்டெப் எடுக்கல. அதனால் யார் வந்தாலும் எங்களுக்கு வேஸ்ட்டு. நான் அதான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன், யார் வந்தாலும் எங்களுக்கு வேஸ்ட்டு. ஒன்றுமே நான் கேட்குது இது 2, ஒன்று பாத்ரூம், ஒன்று தண்ணி வசதி. இந்த மாடு வர்றதை கட்டுப்பாடு பண்ணுறதே இல்லை. அவங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்க அப்படி அப்படியே. இப்போ நான் வந்து சொல்லி வெளியாலெலாம் வந்து பண்ணால் அங்கே போய் சொல்லிடுறாங்க, எங்கள் முனிசிபாலிட்டியில் போய் சொல்லிடுறாங்க, நீ மாடு பிடிக்க வராங்க, மாடை விடாதீங்கன்னு. நம்ம எல்லாம் ஸ்டெப் எடுக்கிற நேரத்தில் அந்த மாடு வராது. அவனுங்க விட்டுட்டு போன 2 நாள் கழிச்சு தெரிய மாடு வரும். எவ்வளோ மாடு வருது தெரியுமா? நைட்டில் எவ்வளோ லேடிஸ் அலறுதுங்க தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி அதை விட நம்ம அதிகமாக நம்ம கிட்டேருந்து சுரண்ட போகிறாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம கிட்டேருந்து கண்டிப்பாக சுரண்டி தான் நம்ம வரி கட்டுறது தான் நம்மளுக்கே ரிட்டர்ன் ஆகுது. அவங்க ஒன்றே நம்மளுக்கு தரலையே, நம்ம காசை தான் நம்ம கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஆட்டோ சார்ஜ் கொடுக்குற எக்ஸ்ட்ரா வாங்குற அமௌண்ட்டு எல்லாமே அவங்க கிட்டேருந்து வரி திருடுறீங்க, நம்ம கிட்ட திருப்பி தரீங்க. எங்ககிட்ட வாங்கி அது ஏதோ ஒரு மூலயமா நம்ம கிட்ட திரும்ப வருது. நம்ம கிட்டேருந்து தான் எல்லாமே வாங்குறாங்க. இதெல்லாம் சும்மா கதை. வீட்டு வரி போடுறது, தண்ணி வரி போடுறது எல்லாமே அதிகமாக எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கு. அதை வாங்கி தான் நம்ம கிட்ட தராங்க. நம்ம காசை நம்ம கிட்டே வாங்கி தராங்க. அதை ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும். இன்னமும் ஆட்டோவில் போகிறவங்க ஆட்டோவில் தான் போகிறாங்க, காரில் போகிறவங்க காரில் தான் போயிட்டு இருக்காங்க. என்ன முன்னேற்றிட்டாரு அவர்? என்ன வேலை கொடுத்துட்டாரு? ஒன்றும் செய்யலை. கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க ஜனங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, யோசிச்சு செயல்படுங்க. யாருக்கு போட்டா யார் போட்டா நல்லது செய்வாங்கன்னு யோசிச்சு போடுங்க. நான் நிச்சயமா சொல்றேன், 2000 ரூபா தர்றதெல்லாம் வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய் எந்த மூளைக்கு போகுதுன்னு கூட தெரியாது. அது எல்லாருக்கிட்டையும் கரெக்டா போய் சேர்ந்தாலும் தெரியாது. யார் யார் எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அதுல உண்மையா சொல்றேன், நிறைய வேஸ்டேஜா தான் போகும். எல்லாத்தையும் மறைச்சி எடுத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். அவங்க கட்சி ஆளுங்க தான் எடுத்துட்டு போவாங்க. ஜனங்களுக்கு எதுவும் பாதி வராது. அதுல 1000 ரூபாய் கொடுத்தா மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுடலாமா? இல்லை 2000 ரூபாய் கொடுத்தா மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுடலாமா? சொல்லு, சாப்பிட முடியுமா? இப்போ விற்கிற விலைவாசிக்கு எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு.